12ஆம் வகுப்பு கணித பாடத்துல பயிற்சி 2.5ல 7வது கணக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். Z1, Z2 மற்றும் Z3 என்ற மூன்று கலப்பெண்கள் mod Z1 = 1, mod Z2 = 2, mod Z3 = 3 மற்றும் modulus of Z1 plus Z2 plus Z3 = 1 என்றவாறு உள்ளது எனில் modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 = 6 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம இந்த வேல்யூ ஈக்குவல் டு 6ன்னு காட்டணும். அதுதான் நம்ம வேலை. ஓகே, இப்போ இதுல முதல்ல mod Z1 = 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை 2 ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ mod Z1 ஸ்கொயர் = 1 ஸ்கொயர் 1. mod Z1 ஸ்கொயர்னா என்ன? Z1 into Z1 பார் இல்லையா? நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்ற பாருங்க. mod Z ஸ்கொயர் = Z into Z பார். இதுல Z1 போட்டோம்னா mod Z1 ஸ்கொயர் = Z1 into Z1 பார். சரிங்களா? இதான் அந்த ஃபார்முலா. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணியாச்சு. = 1. இதுல நான் செய்ய போறது என்னன்னா, முதல்ல Z1 என்னோட வேல்யூ வந்து Z1 பார் = 1 கிடைச்சிருக்கு. இது அப்படியே வச்சுக்கோங்க, தேவைப்படுது. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா mod Z2 = 2ன்னு இருக்கு. இது அவங்க கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா mod Z2 ஸ்கொயர் = 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். mod Z2 ஸ்கொயர்னா இதே மாதிரி தான். mod Z2 ஸ்கொயர் இஸ் Z2 into Z2 பார். சரிங்களா? இதுல போடும்போது Z2 into Z2 பார் = 4. இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு தேவைப்படுது. இதே போல mod Z3 கொடுத்துருக்காங்க. mod Z3 = 3ன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா mod Z3 ஸ்கொயர் = 3 ஸ்கொயர் 9 ஆயிடும். 3 ஸ்கொயர் பண்ணா 9. mod Z3 ஸ்கொயர்னா என்ன? இதே ஃபார்முலா தான். mod Z3 ஸ்கொயர் = Z3 into Z3 பார். ஓகேவா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா Z3 into Z3 பார் = 9. அப்போ நமக்கு இந்த விடையும் தேவைப்படுது. ஏன்னா இப்ப क्वेश्चन எடுங்க. அடுத்தது இன்னொன்னு முக்கியமானது கொடுத்திருக்காங்க. என்னன்னா modulus of Z1 plus Z2 plus Z3 = 1ன்னு கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம மறந்துட கூடாது. கண்டிப்பா இதுவும் தேவைப்படுது. இப்ப கேள்வி எடுங்க. நம்ம கேள்வியில modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 பிளஸ் இங்க வேணா 1 போட்டுக்கலாம். அதனால தான் நாங்க போட்டு வச்சிருக்கேன். அப்போ 1 போட்டுங்க. 1 into Z2 Z3. இதோட ஆன்சர் தான் வேணும். ஈக்குவல் டு இதுல பாருங்க, இந்த 9 ஓட வேல்யூ என்ன பாருங்க? 9 ஓட வேல்யூ Z3 into Z3 பார் அங்க போட்டுக்குங்க. Z3 into Z3 பார். அங்க கூடவே Z1 Z2 இருக்கு. சோ Z1 Z2. சரிங்களா? பிளஸ் அதே போல 4 ஓட வேல்யூ இங்க பாருங்க. 4 வந்து Z2 Z2 பார். சோ Z2 into Z2 பார். அப்புறம் கூட Z1 Z3 இருக்கு. அப்ப Z1 Z3 இப்படி பிரிச்சுக்குங்க. ஓகே, பிளஸ் 1க்கு பாருங்க. 1க்கு வந்து Z1 பார். அப்ப Z1 into Z1 பார். இது கூட என்ன இருக்கு? Z2 Z3. சோ Z2 Z3 சேர்த்து எழுதிக்கங்க. சரியா? அந்த வேல்யூ அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துலயும் கவனிங்க. இங்க Z1 Z2 Z3 இருக்கு. இங்கேயும் Z1 Z2 Z3 இருக்கு. மாதிரி Z1 Z2 Z3 Z1 Z2 Z3 மூணுத்துலயும் காமனா Z1 Z2 Z3 எடுத்துருங்க. உள்ளவே மாடுலஸ்க்கு உள்ளவே எடுத்துட்டீங்கன்னா மீதி உள்ள Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார் நான் ஆர்டரா எழுதிக்கிட்டேன். இது வந்து மாடுலஸ்க்கு உள்ளவே காமனா எடுத்திருக்கேன். பாருங்க, இதுல Z1 இங்க இருக்கு பாருங்க. Z1 பார், Z2 பார், Z3 பார். மற்ற காமனா இருக்கு Z1 Z2 Z3 வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த மாடுலஸை ரெண்டுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம் இல்லையா? பாருங்க, மாடுலஸ் Z1 Z2 equal to modulus Z1 into modulus Z2. இது ஃபார்முலா. மாடுலஸ் ரெண்டுக்கும் பிரிச்சு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இன்ட்ல இருக்கும்போது. அப்போ இங்க இன்ட் தான் இருக்கு, பிரிச்சு கொடுங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு மாடுலஸ், இதுக்கு தனியா ஒரு மாடுலஸ். Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார். மாடுலஸ் அப்படியே இருக்கு. இப்போ இந்த மாடுலஸ் இது மூணுத்துக்கும் பிரிச்சு கொடுங்க. இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா படி தான் மூணுக்கும் பிரிச்சு கொடுக்குறேன். அப்ப நமக்கு என்ன வருதுன்னா மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 இப்படி தனித்தனியா இது பிரிஞ்சிடும். இங்க இன்ட் தான் இருக்கும். இன்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க? மாடுலஸ் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 த ஹோல் பார் மொத்தத்துக்கு சேர்த்து பார் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. மாடுலஸ் Z1 பிளஸ் Z2 பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பார் பிளஸ் Z2 பார். ஓகேவா? இதான் வந்து அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நான் பண்ணிருக்கேன். அதாவது பார் வந்து தனித்தனியா இருக்கு, மொத்தமா எழுதியிருக்கேன். ஓகே, இப்ப இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. mod Z1 வந்து 1, mod Z2 வந்து 2, mod Z3 வந்து 3,
இன்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், பார் ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 பிளஸ் z3. ஓகேவா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மாட் z பார் ஈக்குவல் டு மாட் z. அந்த பார் ரிமூவ் பண்ணிக்கலாம் மாடுலஸ் இருக்கும்போது. அப்போ இந்த ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இங்க பாருங்க 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு இதோட வேல்யூ 1 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மொத்தமாக பெருக்குனீங்கன்னா 1 2 2 3 6 6 1 6 ஆன்சர் 6 வந்திருக்கு. ஓகேவா, இது நல்லா பயிற்சி பெற்றீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.